இந்நிகழ்ச்சி கண்ணபிரான் கதையமுதமாக வழங்கப்படுகிறது. மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய்த் தானாய்ப் பின்னுமிராமனாய்த் தாமோதரனாய் கற்கியுமானான். இது திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். பகவானுடைய தசாவதாரங்களை நாம் அனுபவிக்கிறோம். மீன், ஆமை, கேழல், மத்ஸ்ய கூர்ம வராகாவதாரங்கள். அரி குரலாய் ஸ்ரீ நிருசிம்ஹாவதாரமும் குள்ளமான வடிவத்திலே பிறந்த வாமனமூர்த்தியும். முன்னுமிராமனாய் பரசுராமன், தானாய் ராமன், பின்னுமிராமனாய் பலராமன், தாமோதரனாய் கண்ணனாய் கற்கியுமானான். இறுதியாக கலியுகத்தின் முடிவில் கல்கி பகவானாக அவதரிக்கிறார். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது பாகவத புராணத்தின் 12வது ஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயத்தின் நடுவில் உள்ளோம். இதில் தான் கல்கியினுடைய அவதாரத்தை பற்றி சுகாச்சாரியர் தெரிவிக்க போறார். கலி எவ்வளவு கொடுமையானது என்று பார்த்து வந்தோம். எல்லாம் உதர நிமித்தம் பகுகிருத வேஷம். வயிற்றுப்பாட்டை பார்ப்பதற்காக நிறைய வேஷம் போடுவார்கள். உறவுக்காரர்கள் தான் முக்கியமானவர்களாக போவார்கள். வயிற்றுப்பாட்டுக்காக எப்படியும் சம்பாதிக்கலாம். ஆனால் நாம் அதுக்கு மட்டுமா கட்டப்பட்டு இருக்கோம்? வெறும் ஒரு ஷான் வயிற்றுக்கு உணவளிப்பதற்கு இத்தனை பொய்யும் பித்தலாட்டமும் தேவையில்லை. இத்தனை ஓட்டமும் பாட்டமும் வேண்டாம். அப்ப நம்மெல்லாம் எதிர்பார்க்கிறது எது? பட்டாட்டோப்பமான வாழ்க்கை, ஆடம்பரமான இயல்பு. இதற்காகத்தான் ஓடி ஓடி உழைக்கிறோம். ஒரு நிமிஷம் இது வேண்டாம் என்கிற முடிவெடுத்துட்டால் கலியுகத்திலும் ஆனந்தமாக வாழலாம். பணக்காரர்களாக கூட இருப்போம், அதில் குறையில்லை. ஆனால் அந்த பணம் நம்மதல்ல. பகவான் நம்மிடத்தில் மற்ற பேருக்கு உதவுவதற்காக பணத்தை கொடுத்திருக்கிறார் என்கிற உண்மை பிரிந்து அதன் மூலமே வாழறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்னால் ஓர் குறையும் வராது. கலியை குற்றம் சொல்லவே வேண்டாம். கலியின் நல்லதுதான். ஏனெனில் கலியுகத்தில் தான் குறைச்சலான முயற்சியில் நிரம்ப பயன் பெற முடியும். கிருதயுகத்தில் கஷ்டப்பட்டுத்தான் பயனை அடையணும். அதைவிட திரேதாயுகத்தில் எளிது, அதைவிட துவாபர யுகத்தில் எளிது, கலியுகத்தில் எளிதிலும் எளிது. மேலும் கலியுகத்தில் தானே கண்ணன் பாகவத வடிவத்தில் இருக்கிறார். நாம சங்கீர்த்தனத்தின் மூலமே கண்ணனை கலியுகத்தில் அடைந்து விடலாம். ஆக கலியுகத்தினுக்கு இருக்கிற கஷ்டங்கள் இருக்கு, அதே கலியுகத்துக்கு எத்தனையோ நன்மைகளையும் பகவான் ஏற்படுத்தி வச்சிருக்கார். ஒரு கட்டத்தை கொடுத்தார்னால், ஒரு வாசலை மூடினால் மற்றொரு வாசலை திறப்பார்னு சொல்லவில்லையா? நாம திறந்திருக்கிற வாசலை புரிந்து கொள்ள வேண்டும். ஓ கலி கொடியதாயிற்றே, நான் சிக்கிக் கொண்டேனே, கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அதிலிருந்து வெளியேறுவதற்கு வழி தேட வேண்டும். மேலும் தொடர்ந்து கேட்போம். க்ஷுத்ரிப்யாம் வியாதிபிச்சைவ சந்தியப்சந்தேச்ச சிந்தையா திரிசம்தத்ரிதி வருஷாணி பரமாயுகு கலௌன்றாம். கலியுகத்தில் மக்களுக்கு ஆயுள் குறைந்து போகும், உயரம் குறைந்து போகும். ராமன் 8 அடி உயரம், 96 அங்குல உயரம் இருந்தாராம். அதுவே துவாபர யுகத்தில் குறைந்தது, கலியுகத்தில் குறைந்தது. இப்பெல்லாம் 5.5 அடி 6 அடி அவ்வளவுதான் இருக்கும். இன்னும் கலியுகம் போக போக 4-4.5 அடிக்கு குறைஞ்சி போடுமா. ரொம்ப குள்ளமானவர்கள் ஆயிடுவோம். கலி முற்ற 20-30 வருஷங்கள் வாழ்ந்தாலே நீண்ட ஆயுளோடு இருக்கிறான் என்று சொல்ல போகிறார்கள். ஓ சுவாமி, அப்பெல்லாம் நம்மளாம் இனிமே 20-30 வருஷம்தான் இருப்போமா? நம்ம வீட்டில் நாய் வளர்த்துட்டு இருக்கோம்னா 10 வருஷம் வாழணும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனையெல்லாம் 100 வருஷம்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆமையெல்லாம் 200-250 வருஷம்னு கேள்விப்பட்டிருக்கோம். மனிதன் என்றால் 100 வருஷங்கள் இல்லையானா இருக்கு. ஆனா தேக ஆரோக்கியத்துக்கு உடற்பயிற்சி இல்லை, யோகம் இல்லை, ஆசனம் இல்லை, ஒரே டென்ஷன் வாழ்க்கையிலே. அப்ப தன்னுடைய ஆயுள் குறைந்துதான் ஆகணும். எல்லாம் அமிலத்தோட சேர்த்து கெமிக்கல்ஸ் போட்டுத்தான் சாப்பாடே சாப்பிட்றோம். பசுமாட்டுக்கு ஊசி குத்தித்தான் பாலே கறக்கிறோம். எந்த இயற்கையும் கிடையாது. மொத்தமே செயற்கையா போட்டோம்னால் ஆயுள் மட்டும் எப்படி இருக்கும்? அதுவும் குறைஞ்சுதான் ஆகணும். நாள்பட குறையும் இல்லையே. அறிவியல் வளர்ச்சியினாலே நாங்கள் இப்போ ஆவரேஜ் ஏஜ் அதை ரொம்ப வளர்த்துட்டோமே. முன்னாடிலாம் 55 இருந்தது, இப்போ 65 ஆக்கிட்டோம், 70 ஆக்கிடுவோமேனால் ஆகலாம். ஆனால் அது எத்தனை பேருக்கு ஆயிருக்கு? மறுபடியும் ஓஹோன்னு பணம் இருந்து பணத்தால் ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்க முடிந்து அவர்களுக்குத்தான் ஆயுளை எப்படியான டாக்டர்ஸ் இழுத்து பிடிச்சு வச்சுக்கிறார்களே தவிர சாமானியப்பட்டவர்கள்
வியாதி வந்ததுன்னா விட்டுட வேண்டியதான். யாரால இப்ப செலவழிக்கிறதுக்கு இருக்கு? அப்படியே வியாதி முற்றும், ஆரோக்கியம் குறையும், நாளும் குறையும். 20-30 ஆண்டுகள் ஆண்டாள் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தார் என்று சொல்ற அளவுக்கு போயிடும். க்ஷீயமானேஷு தேகேஷு தேகினாம் கலிதோஷதா வர்ணாசிரமவதாம் தர்மே நஷ்டே வேதபதே நிருணாம். வேதத்தில் இருக்கிற நம்பிக்கை குறையும், பெருமானை பூஜிப்பது குறைந்து போகும், நாத்திகர்கள் வளர்ந்து போவார்கள். பாகண்ட பிரச்சுரே தர்மே தஸ்யுப்ராயேஷு ராஜசு. ஆனா அரசர்கள் கூட மக்களிடத்திலிருந்து பணத்தை பிடுங்கிக் கொள்வார்கள். சௌரிய அனிருத விருதா கிம்சா நானாவிருத்திஷு வை நிருஷு. மக்களிடத்தில் திருட்டு மலிந்து போகும், பொய் கூறுவது மலிந்து போகும், தேவையில்லாமல் யாரையோ யாரோ துன்புறுத்துவது மலிந்து போகும். இந்த கொலை விழுந்தது எதற்கு விழுந்தது? 1000 ரூபாய்க்காக விழுந்தது. எவ்வளவு கேள்விப்படுறோம். ஏனோ பிடிக்கலையா, தலையை விட்டுட்டான்னா. ஏன்னா தலையை வெட்டுறதுங்கிறது அவ்வளவு சுலபமான காரியமா இருக்கான்னா? அவ்வளவுதான். மக்களுடைய பண்பாடு அவ்வளவு தூரம் குறைந்து போகும். அது கிரகப்பிராயேஷு ஆசிரமேஷு யௌனப்பிராயேஷு பந்துஷு. பந்துக்களுக்குள்ளே தாய் தந்தையர்களை காட்டிலும் மைத்துனன்மார்களுக்கு முக்கியத்துவம் வளர்ந்துடும். ஒரு கணவன் மனைவி, மனைவியினுடைய கூட பிறந்தவா, அந்த கூட பிறந்த மைத்துனன் சொல்றதுதான் குடும்பத்தில் எப்போதும் நடக்கும். அவனுக்கு தான் பெருமை வந்துட போறது. கிரகப்பிராயேஷு சந்நியாசிகள் எல்லாம் வீட்டில் இருக்கும் குடும்பஸ்தர்கள் போலே அவர்கள்லாம் கிரகஸ்தர்களை போல வாழ ஆரம்பிச்சிருவார்கள். அணுப்பிராயேஸ் ஓஷதீஷு சமிப்பிராயேஷு ஸ்தாஷ்ணுஷு. அடுத்து ஓஷதிகள், மூலிகைகள். யாரும் காட்டில் இருக்கிற மூலிகையை பார்த்து அதன் மருத்துவ வேல்யூஸை தெரிஞ்சுட்டு அதை சாப்பிட்டு உடம்ப குணப்படுத்திக்க போறதில்லை. அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதா காணப்படும். அதுல இருந்து ஒரு துளி எடுத்துக்கொள்வார்கள், அது ₹1,00,000 பெருமானமாயிடும். அதோட மண்ணையும் கல்லையும் கலந்து ஏதேதோ செயற்கை உரங்களை சேர்த்து இதுதான் மருந்துன்னு கொடுப்பார்கள். சுலபத்தில் உடம்பே சரியா போகாது. ஏன்னா மூலிகையை நேர சாப்பிட்டோம் ஒரே அடியா சரியா போயிடும். ஆசனங்களை ஒழுங்கா பண்ணோம், ஆரோக்கியத்துக்கு அது கஷ்டமே வராது. அப்ப ப்ரிவென்ஷனுக்கு ஆசனங்கள், கியூருக்கு மூலிகைகள், இப்படித்தான் பகவான் ஏற்படுத்தி வச்சிருக்கார். ரெண்டுமே மாறிட போறது. இப்படி உலகம் தலைகீழாக போன போது அப்ப லோகத்தில் சூன்யப்பிராயேஷு சத்மஷு. வீடுகள் எல்லாம் சூன்யமா இருக்கும். வீடு சூன்யமா இருக்குமா? நாங்க நிறைய பர்னிச்சர்லாம் போட்டு இருக்கோமே, நிறைய டேபிள் சேர்லாம் போட்டு இருக்கோமேன்னா, அதில் விருந்தாளிகளுக்கு யாரும் சோறு போட போவதில்லை. யாரும் சொல்லி கொண்டு வர வேண்டும். விருந்தாளி தானே வந்தா உட்காந்து வச்சிருமா, வச்சுக்கிறதுக்கு இடம் கொடுப்போமா? சுவாமி, அவர் எங்கேயான டெரரிஸ்டா இருந்தா, திடீர்னு யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்தா எங்களால கதவை கூட நீ திறக்க முடியல. நிஜமா நிலைமை பாருங்க. முதல்ல நாம 28வது மாடியில் இருக்கோம். எந்த விருந்தாளியும் கேட்டுக்குள்ளேயே விட போறது இல்லை. வாசல்ல இருக்கிறவரே அதுக்குன்னு கேமராலாம் வச்சு உள்ள வராதேன்னு வெளியில தள்ளி விடுறா. அப்புறம் எங்க அதிதி வருது? விருந்தாளிக்கு நம்ம விரும்போம்பல் செய்ய விருந்தே யாருக்கும் போட போறது இல்லை. அப்ப வீடத்தனையும் சூன்யம். எப்ப அதிதிகளுக்கு விருந்து கொடுக்கலையோ அப்ப நமக்கு வாழ்க்கை வளராது, நமக்கும் ஐஸ்வர்யம் பெருகாது. 4 பேர் வயறு வாழ்த்தினாத்தான் நம்மால வாழ முடியும். அது இல்லாத அளவுக்கு கட்டடங்கள், அது இல்லாத அளவுக்கு டெரரிசம், அது இல்லாத அளவுக்கு எல்லாம். இப்படியே வாழ்க்கையை மொத்தமா மாத்திர முடியும். டோட்டல் சேஞ்சுன்னு சொல்றோம். இது புது உலகம்னுவோம். என்ன புது உலகம்? மழை காத்து வெயில் மாறிப்படுத்தா, மூக்கால சுவாசிக்கிறத விட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டோமா, காதால கேட்கறத விட்டுட்டு பார்க்க ஆரம்பிச்சுட்டோமா, கண்ணால பார்க்கறத விட்டுட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டோமா? ஒன்றும் மாறல. காற்றுத்தான், தண்ணீர் தான், நிலந்தான், தீதான், ஆகாயம்தான். இந்த எந்த மாறுதலும் இல்லாத போது நாம உலகம் மாறி போச்சு, நியூ வேவ், நியூ ஜெனரேஷன்னா ஒண்ணுமில்லை. அதே மக்கள், அதே மக்கள். நாம என்னமோ அப்படியே ஒரு ஜலபுத்புதம்ங்கிற அளவுலையோ ஒரு நீர்க்குமிழி வளர்ந்தால் அப்படியே பெருசா வளர்றாப்புல இருக்கும், பட்டுன்னு வெடிச்சு போயிடும். அதை போல நம்ம நாமே ஆகாயத்துல பறக்க விட்டு கொள்ள போகிறோம். இதெல்லாம் ரிஷி சொல்லியிருக்கார். ஆந்தனையை நம்ம எதிர்த்துத்தான் பார்க்க வேண்டும். ஏன்னா இன்னொன்று என்ன ஆயிடும், ரிஷி சொல்லியிருக்கார், அப்ப அது உண்மையாத்தான் இருக்கும். ஆகையால லோகம் இப்படித்தான் போறது. அதனால என்னால் ஆன கான்ட்ரிபியூஷனை நானும் பண்ணிட்டு உலகத்தின் வழியிலே நானும் போயிடுறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ரிஷி சொல்லியிருக்கார் வாஸ்தவம். ஆனா அது கலி முற்றத்தானே. இப்பதானே 5112 வருஷம் ஆயிருக்கு. 4,32,000 வருஷம் இருக்கே. அதற்குள்ள எத்தனையோ கேடு இருக்கு. நம்மால் ஆந்தனைக்கு அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இப்ப நமக்கும் தான் தெரியும். அப்பப்ப போடுறா பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு வயசாகாமல், இந்த களிம்பு பூசிண்டினால் வயசாகாமல் தடுக்கும். கொடுக்குறாள் பெரிய பெரிய கம்பெனியில இருந்து களிம்பு பூசிங்கோ, 400 ரூபாய், இவ்வளவு சின்ன பாட்டில். அதை வாங்கி மேலெல்லாம் பூசிக்கிறோம். தோல் அப்ப பளபளான்னு இருக்கும், தோல் சுருங்கி போயிடாது. பூசிக்கிற யாருக்கு தான் தெரியாது தோல் சுருங்கத்தான் போறதுன்னுட்டு? பூசிக்கிற உங்களுக்கும் தெரியும், பூசிக்காத எனக்கும் தெரியும். உங்களுக்குள்ளே எத்தனையோ பேர் பூசிக்கிறது இல்லை. ஆரோ சில பேர் பூசிக்கொள்ளுகிறார்கள். அந்த சில பேருக்கு மட்டும் தெரியாதானே?
வயசாயிட்டா தோல் சுருங்கத்தான் போறதுன்னுட்டு. ஆனா சொல்றது மட்டும் ஆன்டி ஏஜிங் என்று சொல்லுவோம். எங்க ஆன்டி ஏஜிங்? இன்னிலேருந்து நாளைக்கு நான் 1 day ஓல்டர், போன பர்த்டேலேருந்து இந்த பர்த்டேக்கு நான் 1 year ஓல்டர். இதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனா தடுக்கிறாப்புல நினைக்கிறோம் பாருங்க. அதை போலத்தான் கலி எத்தனையோ மோசமா போத்தான் போறது. ஆனா நம்மால் இயன்ற வரைக்கும் எதிர்த்துத்தான் நிற்க வேண்டும். அதுல ஒரு நன்மை இருக்கிறது இல்லையோ? இப்படி கலி முற்ற பெருமான் திருவுள்ளம் பற்றுவார். அப்போதுதான் கல்கி பகவானாக பிறக்கப் போகிறார். சம்பள கிராம முக்கியஸ்ய பிராமணஸ்ய மகாத்மனः. சம்பளம் என்னும் கிராமத்தில் ஓர் அந்தணனுக்கு பிள்ளையாக விஷ்ணு யசஸ் என்கிற பெயரோடே சிறந்த வெள்ளை குதிரையின் பேரிலே கல்கி வருவார். பவனே விஷ்ணு யசசா கல்கி பிராதுர்பவிஷ்யதி பவிஷ்யதி அஸ்வமாசுகமாருஹ்ய தேவதத்தன் ஜெகத்பதி ஆசினா அசாது தமனம் அஷ்டைஸ்வர்ய குணான்விதா. அனைத்து ஐஸ்வர்யங்களும் பொருந்தியவனாய் தாழ்ந்தவர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய நீண்ட கத்தியாலே அழிக்கத் தொடங்குவார். விசரன் நாசுனாக்ஷோண்யாம் ஹயேனா பிரதிமத்யுதி நிருபலிங்க சதோ தஸ்யூன் கோட்டிஷா நிகனிஷதி. உலகத்தில் யாரெல்லாம் திருடர்களோ தீயவர்களோ தாழ்ந்தவர்களோ கோட்டிக்கணக்கான பேரை அழிப்பார். வாசுதேவாங்கராக புண்ணிய கந்தானி லஸ்பிருஷாம். வாசுதேவன் பகவான் கல்கியாக பிறந்த போது அவனுடைய திருமேனிலிருந்து அழகான வாசனை வரும். தாழ்ந்தவர்கள்லாம் மடிஞ்சு போடுவார்கள். ஆக ஓரொரு சதுர்யுகம் முடியும் போதும் கலியுகம் முடியும். கலியுகம் முடிந்தவனே கிருத்தயுகம் வந்துடும். ஓரொரு 4 யுகமும் முடியறச்சே திரும்ப பிரளயம் வந்துடாது. 1000 4 யுகங்கள் முடிந்தால்தான் பிரளயம் வரும். இதை பல தடவை இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்ப இந்த கலியுகத்தினுடைய முடிவில் வந்துடுமானால் இது அஷ்டாவிம்சதி தமே. இப்பதான் 28 சதுர்யுகங்கள் முடிகின்றன. இந்த ஸ்வேதவராக கல்பத்தில் 28வது சதுர்யுகம் இந்த கலியுகத்தின் இறுதியில். திடீர்னு சொல்லிட்டா பாருங்க, 2012 உலகம் அழிய போகிறதா? இப்பெல்லாம் இல்லை, கவலைப்படாதீங்க. இப்பதான் 5112 ஆயிருக்கு. மொத்தம் 4,32,000 ஓட்டி ஆகணும். அப்போதுதான் கல்கி பிறப்பார். அவர் குதிரையில் ஏறி தாழ்ந்தவர்களை நிரசித்து அவருடைய திருமேனியிலிருந்து ஒரு வாசனை, ஒரு மனம் புறப்பட்டு அதை நல்லார்கள் எல்லாரும் முகர அப்போதே கிருத்தயுகம் மறுபடியும் பிறக்கும். ஆக சிறந்தவர்களை வச்சுட்டு மறுபடியும் கிருத்தயுகத்தை ஆரம்பிச்சிருவார். புரிஞ்சிக்க வேண்டியது, கலியுகத்தின் கடைசியிலும் ஆரோ அத்தனை நல்லவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களை கொண்டுதான் கிருத்தயுகத்தை பெருமாள் ஸ்தாபிக்க போகிறார். அப்ப அந்த மக்கள் கலியுகத்தின் இறுதியிலும் இருந்திருக்க போறார், கிருத்தயுகத்திலும் இருந்திருக்க போறார். தீயவர்களை மட்டும்தான் கல்கி அழிக்க போறார். அப்ப கலியினுடைய முற்றின தசையில் கூட நல்லவர்கள் இருந்திருக்கிறார்கள், இருப்பார்கள். அப்படிங்கிறது எவ்வளவு தெரியறது. நிருபலிங்க சதோ தஸ்யோனு கோட்டிஷோ நிகனிஷசி. மேலே வாசுதேவே பகவதி சத்வமூர்த்தௌ ஹிருதிஸ்திதே. வாசுதேவன் பகவான் கிருதம் பவிஷ்யதி ததா பிரஜாசூதிச்ச சாத்விகி யதா சந்திரச்ச சூரியச்ச ததா திஷ்ய ப்ரஹஸ்பதி. சந்திரனும் சூரியனும் ப்ரஹஸ்பதியும் புஷ்ய நட்சத்திரத்தில் பிரவேசிப்பார்கள். அப்போதுதான் கலியுகம் முடிந்து மறுபடியும் கிருத்தயுகம் பிறக்கும். சந்திரன் சூரியன் ப்ரஹஸ்பதி இந்த 3 பேரும் புஷ்ய நட்சத்திரத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஏ அதீதா வர்த்தமானாக ஏ பவிஷ்யந்தி ச பார்த்திவாக தேத உத்தேசத புரோக்தாக வம்சீயாக சோமசூரியயோகோ. அதுக்கப்புறம் சந்திரனுடைய வம்சம் சூரியனுடைய வம்சம் அத்தனையும் தொடங்கும். ராஜன்னு பரீட்சித்தே நன்கு புரிந்துகொள். சப்த ரிஷிகள் எல்லாம் கூட்டமாக ஓரொரு நட்சத்திரத்தில் இருப்பார்கள். தற்போது உன் நட்சத்திரம், உன்னுடைய காலத்தில் அவர்கள் சப்த ரிஷிகள் மக நட்சத்திரத்தில் இருப்பார்கள். உன் காலத்திலிருந்து நந்தன்கிற மன்னன் ஆள்ற வரைக்கும் அவர்கள் அந்த நட்சத்திரத்தில் இருந்துட்டு அப்புறம் சப்த ரிஷிகள் பூராட நட்சத்திரத்துக்கு மாறுவார்கள். அது வரைக்கும் நந்தனுடைய காலம்னு தெரிஞ்சுக்கோ. திவ்யாப்தானாம் சஹஸ்ராந்தே சதுர்த்தேது புனഃகிருதம். 1200 தேவ வருஷங்கள், அதாவது 4,32,000 வருஷம் கலி. அது முடிந்த பிற்பாடு மறுபடியும் கிருதயுகம் வரும். கதாமாத்திராவசிஷ்டானாம் கீர்த்திரேவஸ்திதா புவி. அப்போது இந்த பெருத்த அரசர்களை பற்றி சொல்லணும் வந்தேனே, அவர்களுடைய கீர்த்தி உலகத்தில் நன்கு இருக்கும். தாவிகைத்திய கலேரந்தே வாசுதேவானு சிக்ஷித்தவ் வர்ணாசிரமயுதம் தர்மம் பூர்வத் பிரதயிஷ்யதா. அப்போது இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாம் பெருமானுடைய ஆணை நிறைவேற்றுவார்கள். மற்றபடிக்கு எத்தனையோ மன்னர்கள் மக்களை ஹிம்சித்து தாங்கள் நன்னார்க்கணும்னு பார்த்தார்களே, எல்லாரும் ஒரு மழையில் ஏற்பட்ட நீர்க்குமிழி போலே அடிபட்டும் ஆழ்வார்கள். எல்லாரும் கடைசியில பூமியில விழச்சே இது கிருமி மண்ணு சகதி அத்தோடத்தான் போகிறோம். அது தெரியாமல் ரொம்ப தூரம் எல்லாரும் சமப்படுறா. மத்புத்திரஸ்ய பௌத்திரஸ்ய மத்பூர்வா வம்சஜஸ்யவா
இது என் சொத்து, என் நிலம், என் பிள்ளைக்கு வைக்க வேண்டும், எனக்கடுத்தாற் போலே இவனுக்கு எவ்வளவு சொத்து சேர்த்து வைக்கணுமோ என்றெல்லாம் நினைத்து மாண்டு போவார்கள். இவர்களால இந்த பூலோகம் நன்மை அடையப் போவதில்லை. ஏ பூபதையோ ராஜன் புஞ்சந்தி புவ மோஜசா காலேனதே கிருதா சர்வே கதா மாத்ரா கதா சுச்ச. அதுக்கப்புறம் இவர்கள் பேச்செல்லாம் கதையில் மட்டும் இருக்க போகிறதே தவிர அவர்கள் புகழ் நிற்காது. இப்படி கலியுகம் முடியும், மறுபடியும் கிருதயுகம் பிறக்கும். இப்போது கலியுகத்தில் எது தர்மம்னு சொல்லுகிறேன், மன்னா கேள் என்று சுகர் உபதேசிக்க போகிறார். நாம சங்கீர்த்தனத்தின் பெருமையை கேட்போம்.